ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படிங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் 1 காஷிவ்னும் ஸ்ட்ரிங் 2 இன்ஃபோடெக்னும் இருக்குது. இப்போது இது ரெண்டையும் நம்ம கன்காட்டினேஷன், அதாவது மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் ஆட் பண்ணணும். அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷிவ் அண்ட் இன்ஃபோடெக்னு தனித்தனியாக இருந்தது ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் நடந்து ரெண்டுமே மர்ஜ் ஆகிடும். காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு மர்ஜ் ஆகிடும். அப்போ ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு கிடச்சிரும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஆப்ரேட்டர் வேணும் இல்லையா? ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம இதை ரெண்டையும் கன்காட் பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் கன்காட்டினேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இதுலேயே நமக்கு இன்னொரு மெத்தடுமே இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்காட் அப்படிங்கிற இன்னொரு மெத்தட் இருக்குது. அதோட நேமில் இருக்கிற மாதிரியே கன்காட்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் கன்காட்டினேஷனும் பண்ணிக்கலாம்.